என்ன இளவரசி, மணி 10:30 ஆபீஸ் போக வேண்டாமா? எழுப்பவே இல்ல. நானா எழுப்பல. உங்களை எத்தனை வாட்டி வந்து எழுப்புன தெரியுமா? நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. ஓ, என்னம்மா இன்னைக்கு மங்களகரமா ட்ரெஸ் பண்ணிருக்க? அப்படியா? நீங்க என்ன ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்களே, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னவோ? ஆமா, என்ன வீடே அமைதியா இருக்கு. லீலா கிருஷ்ணா குழந்தைங்களாம் எங்க? எல்லாரும் வண்டலூர் ஜூக்கு போயிருக்காங்க. அப்படியா? அப்படி சினிமாவுக்கும் போயிட்டு நைட் வர லேட் ஆகுமா? அப்போ நீயும் போயிருக்க வேண்டியதானே? இல்லங்க, இன்னைக்கு சஷ்டி, அதான் முருகன் கோயில்ல பாலாபிஷேகத்துக்கு சொல்லியிருக்கேன். ஓ, மத்தியானத்துக்கு போகணும், இன்னும் டைம் இருக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கோவிலுக்கு தனியா போறியா? வீட்லயும் யாரும் இல்ல. அப்போ நான் ஆபீஸ்க்கு போகட்டுமா இல்ல உன் கூட வரட்டுமா? உங்க இஷ்டம். எனக்கு ஒண்ணுமே புரியல. மண்ட காயுது. 8 லட்சம் ரூபாய் இதுல டபுள் என்ட்ரி ஆயிருக்கு. எப்படி? எனக்கு தெரியாது மேடம். 18ஆம் தேதி ஒரு கிளைண்ட் செக் பாஸ் ஆயிருக்கு. அது கணக்குலயே வரலையே. ஆனா டோட்டல் கரெக்டா இருக்கு. அது எப்படி? எனக்கு தெரியல மேடம். இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பள நாள், அதாவது தெரியுமா? சுப்பிரமணி சாருங்க. தெரியல மேடம். எது கேட்டாலும் தெரியாது 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 தெரியாதுங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு? Stupid. Just get out. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. என்னால என்ன நம்பவே முடியலங்க. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திடீர்னு உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும், உன் உலகமே தலைகீழா மாற போகுதுன்னு யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஜெயில கடைசி வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹலோ மேடம், இதுவும் ஆயுள் தண்டனை தான். நானும் நம்ம குழந்தையும் உன்னை விடவே மாட்டோம். சரி, என்ன ஆபீஸ்க்கு நீங்க போலியா? போல. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா மேடம் கூட தான். நிஜமா? சரி, அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன். என்னம்மா நீ டெய்லி நீ தானே சமைக்கிற, இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்துக்கோயே. கோயிலுக்கு போனோம்னு சொன்னல, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரோம். சரி சரி, காஃபி குடிக்கிறீங்களா? கொஞ்சம். சரி, எடுத்துட்டு வரேன். ஹலோ, மணி எங்க? 10:45 மேம். இடியட்! மணி என்னன்னு கேட்கல, மணி எங்கன்னு கேட்ட. சாரி மேம், சார் இன்னும் வரல. சார் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். என்னையும் சேர்த்து 3 பேர். சார் ஃபோனுக்கு ட்ரை பண்ண அட்டென்ட் பண்ணல மேடம். நானே ட்ரை பண்ணி தொலைக்கிறேன். எடுங்க மணி. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த செக்கில் சைன் பண்ணணும் மேடம். Get out of here. போங்க வெளியே. இத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டா எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு இந்த மணிக்கு? சுப்பிரமணிய விஷயத்துல பேஷன்ஸா இருக்கணும்னு நினைச்சு உண்மையிலே பேஷண்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. சார், இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு எம்எல்ஏ பத்மநாபன் நிதி மோசடியில் வசமாக மாட்டிக்கிட்டாரு. அரசியல்வாதிகளையும் குழந்தைங்க ஜட்டியையும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா 2 பேருமே அசிங்கம் பண்ணிடுவாங்க. அவர் கேஸும் எப்படி உங்ககிட்ட தான் வரும் சார். இன்னைக்கு என்ன தேதி? 1ஆம் தேதி சார். அந்த செக் புக் எடு.
இந்த இன்னியோட உன்னோட அக்கௌண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுறேன். நீ வேற எங்கேயாவது போய் வேலை தேடிக்க. சார் நான் தான் வக்கீல் தொழிலே விட்டுட்டேனேப்பா. இனிமே உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இல்லை சார், உங்களை மாதிரி நல்ல வக்கீல், திறமையான வக்கீல் எனக்கு வேற யார் சார் கிடைப்பா? கார்த்தி, நீ உன் மேல நம்பிக்கை வை. ஒரு புத்திசாலி மாணவனை ஒரு மோசமான வாத்தியார் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் கெடுக்கவே முடியாது. ஆல் த வெரி பெஸ்ட் யூ. புரியுதா? சார் நீ கிளம்பு. மாமா, வா மருமகளே, வா 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 வா, கிளம்புப்பா. Okay, ஆல் த sir. வெரி பெஸ்ட். Thank you, sir. வாமா, ஓகே. எப்படி மாமா இருக்கீங்க? சட்டத்துல நான் போட்ட ஓட்டையெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க கையில பகவத்கீதைய பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு மாமா. தப்பு இல்லம்மா. ரோட்ல போகும்போது தங்க நகை கடந்தா அதை எடுக்கிறவனுக்கு அது அசலா இல்ல போலியா, ஒரிஜினலா இல்ல கவரிங்கான்ற சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாமா, நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேனே, அதை பத்தி என்ன யோசிச்சீங்க? ஆ, என்ன சாப்பிட்ற? ஹார்லிக்ஸ், ஜூஸ், ரெகுலரா டாக்டர் கிட்ட செக்கப் போய்கிட்டு இருக்கியா? பேரன் என்ன சொல்றான்? பேச்சு மாத்தாதீங்க. நீங்களும் அத்தையும் ஒன்னு சேரணுங்கிறது அருளோட கடைசி விருப்பம். அதை நீங்க நிறைவேற்ற போறீங்களா இல்லையா? சரின்னு சொல்ல போறீங்களா இல்லையா? பூஜா, மனுஷனுக்கு வாழ்க்கையில பாதி கஷ்டம் அவன் யோசிக்காம சரின்னு சொல்றதுனால தான் வருது. மீதி கஷ்டம் யோசிச்சுட்டு வேண்டான்னு சொல்றதுக்கு பயப்படுறதுனால தான் வருது. நானும் தமிழரசியும் ஒரே வீட்லயா? அது சரி வராதுமா. நானே கொஞ்ச நாள்ல ஊரா டூர் போயிட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதோ நம்ம அருள் ட்ரஸ்டுக்காக சம்பந்தப்பட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா நான் அருள் கூட அவர் லண்டன்ல இருந்து கிளம்புற முதல் நாள் பேசினேன். ஆஹா, சென்னை வந்ததும் எனக்கு கிராண்டா வளகாப்பு நடத்தணும்னு அவர் சொன்னாரு. அவர் என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை அதுதான். இப்போ அத்தையும் எனக்கு வளகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல விஷயம் தானேமா, பண்ணிக்க. இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, பண்ணிக்க. நீங்க வந்தாதான் வளகாப்பு நடத்த நான் ஒத்துக்குவேன். அது ஒரு லேடிஸ் ஃபங்க்ஷன்மா, நான் இதுக்கு. சரி மாமா, நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு, என்ன? நான் வளகாப்பு பண்ணிக்கல. எப்போ பெத்த அப்பாவுக்கே பிள்ளையோட கடைசி ஆசை கடைசி வார்த்தைன்னு சொல்லியும் மனசு இறங்கலையோ, அவர்கிட்ட பேசி என்ன புண்ணியம்? நீங்க பகவத்கீதைய படிச்சா மட்டும் இல்ல, நீங்களே பகவத்கீதைய புதுசா எழுதினாலும் உங்க பாவம் தீராது. பூஜா, நீ யோசிக்காம பேசுற, ஆனா நான் யோசிச்சு பேசாம இருக்கேன். அப்படியே இருந்துக்கோங்க. இந்த குழந்தைய கூட நான் பெத்துக்கிட்டு இனிமே என்ன ஆக போகுது? பூஜா, அப்படி பேசாத. நீ நம்ம குடும்ப வாரிசை சுமக்கிற, உன் மனசு வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட வைக்கிறதே நீங்க தானே. செத்து போன உங்க பிள்ளையோட வாரிசை சுமந்துக்கிட்டு இந்த வீட்டு படி ஏறி வந்து என் ஆசைய சொல்றேனே, உங்க மனசு கொஞ்சமாவது இறங்குதா? சரி, இப்ப என்ன? உனக்கு வளகாப்பு நடக்கணும், அவ்வளவுதானே? நடத்திடுவோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், வளகாப்பு இந்த வீட்டுல நடக்கணும். ஓகேயா? நான் உங்க கல்யாணத்தை பார்க்கவே இல்லை. வளகாப்பையாவது நான் கிராண்டா நடத்துறேன். என் பிள்ளையோட ஆத்மா சந்தோஷப்படுற மாதிரி நான் தூள் கிளப்பிடுறேன். போதுமா? ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு அவ புருஷன் வீட்ல தான் நடக்கணும். அருள் அந்த வீட்ல தான் வளர்ந்தாரு, அங்கதான் இருந்தாரு. அது என் மாமியார் வீடு. என் வளகாப்பு அங்க நடக்கிறது தான் நியாயம். பூஜா, ப்ளீஸ் ப்ளீஸ்.
கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. தமிழரசி இங்க வரதுல எனக்கு கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லை. சமாதானம் ஆகுறதுங்கிறது ஒரு வழி பாதை இல்ல மாமா. அத்தை இங்க வர முடியலனா நீங்க அங்க வரலாம் தானே? அங்க வந்து நடத்துங்க என் வளகாப்ப. அது இல்லம்மா, அது எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என் அப்பா இருக்கிற வரைக்கும் நீங்க தான் எனக்கு காட்ஃபாதரா இருந்தீங்க. உங்களை என் அப்பா ஸ்தானத்துல வச்சு கேக்குறேன், எனக்கு வளகாப்பு நடத்துங்க மாமா. ஒருவேளை பிரசவத்துல நானும் உங்க புள்ள மாதிரி செத்து போயிட்டா. அம்மா பூஜா ப்ளீஸ் அப்படி இல்ல பேசாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பூஜா ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரி சரி நான் வரேன். ஓகே தேங்க்ஸ் மாமா. கண்ணை தொடச்சிக்க. குட். குட் மார்னிங் சுப்பிரமணி. மார்னிங். எப்போ வந்தீங்க? எப்போ வந்தான்னு கேட்குறீங்களா இல்லை ஏன் வந்தான்னு கேட்குறீங்களா? இது உங்க வீடு, நான் கேட்பேனா? ஆமா, நேத்து பூரா எங்க ஆளைய காணும்? அது ஒன்றும் இல்லை சுப்பிரமணி, நம்ம லீலா இருக்கல, அவங்க சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா, அதை வண்டலூர் ஜி வரைக்கும் போயிட்டு வந்தேன். அக்கா பாருக்கா நம்ம குடும்பத்தை எப்படி பேசுறாருன்னு. என்ன கிருஷ்ணா, நான் இருக்கும்போதே என் தங்கச்சி இப்படி வாடுறீங்க? ஐயோ நான் ஒன்றும் வரலீங்க, நீங்கள் தான் வாரிட்டு இருக்கீங்க. ஐயோ வார்த்தையாலேயே விளையாடுறாரா, பெரிய வாலி நினைப்பு மனசுல குரங்க. ஏய் என்னது இது, புருஷனை குரங்காததுன்னு? பரவாயில்ல விடுங்க, ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பார்த்து குரங்குன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. புருஷனும் பொண்டாட்டியும் நேற்றுக்கு வண்டலூர் ஜூ போயிட்டு இன்னும் அங்கிருந்து திரும்பியே வரல போல் இருக்கு. மிஸ்டர் மணி, மிஸ்டர் மணி பாரு வந்துட்டா. இத்தனை நாள் மணி மணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, நீ வந்தோன்னு பாரு மிஸ்டர் மணியா. ஆளை பார்த்து ஏய்க்குமா ஆலமர பேய். இவன் லேசுப்பட்ட பேய் கிடையாதுக்கா, விஷ பேய். பார்த்து ஜாக்கிரதையா இரு. வாங்க மகா. ஹாய் மணி, ஹாய். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க இளவரசி? நான் நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு விதத்துல நீங்க தானே காரணம். ஓ குட். அப்ப பழசெல்லாம் மறக்கல? எனக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கீங்க, அது எப்படி மறக்க முடியும்? இதெல்லாம் எப்ப நடந்தது, என்கிட்ட சொல்லவே இல்ல. உனக்கு தெரியாது இவங்க தான் இளவரசின்னு? நீ அன்னைக்கு போட்டோ காட்டினல்ல, அப்பதான் எனக்கு தெரியும். எனிவேஸ் வெல்கம் பேக், நைஸ் டு see you. இந்தாங்க வாங்கிக்கங்க. எதுக்கு இதெல்லாம்? சரி கொடுங்க. மணி சார், ஏன் நீங்க நேத்து வேலைக்கு வரல? அது வந்து ஐம் சாரி. புரியுது, ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கீங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. 3 clients வெயிட்டிங், ஆடிட்டிங்ல குழப்பம், 2 அப்பாயின்மெண்ட் வேற கேன்சல். அதனால எனக்கு ஜுரம், காய்ச்சல், தலைவலி எல்லாம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணி இப்படி பொறுப்பு இல்லாம இருந்ததே இல்ல. எங்க மாமாவை பத்தி உனக்கு இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. எங்க வேலைக்கு வரலங்கிறத நீங்க ஃபோன் பண்ணி சொல்லலையா? இல்ல, போகலான்னு நினைச்சு கிளம்பி போறதா இல்லையான்னு தடுமாறி தள்ளி போட்டுட்டே போனதுனால குழப்பமாகி. இளவரசி திரும்ப வந்த உடனே குழப்பமா? ஏய், எங்க அக்காவால என்ன குழப்பம்? உன்னாலதான் எல்லா குழப்பமும். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி பாயிர? நீ என்ன சொன்னாலும் பாயிருதுன்னு நான் ஏற்கனவே ஒரு முடிவுல தான் இருக்கேன். லீலா, அவங்க தான் இதை பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன் குறுக்க பேசுற? பேசாம உள்ள போ. முடியாது, இது ஏன் வீடு. நான் பல தடவை சொல்லிருக்கேன், என் வீட்டுல என்ன உள்ள போக சொல்றதுக்கு எனக்கே உரிமை கிடையாது. This is embarrassing. சரி மணி, ஐ மீன் மணி சார், இன்னைக்காவது ஆபீஸ்க்கு போலாமா? மகா, அது வந்து நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது நான் வேற வேலை தேடிக்கலான்னு. ஓ, இந்த வேலைக்கு என்ன குறைச்சல்? இல்ல, வேற ஒரு நல்ல வேலைக்காக. ஓஹோ, இதை விட நல்ல வேலை உங்களுக்கு இந்த MLA, MP, CM, PM இந்த மாதிரி இருக்கு, போறீங்களா?
ஆ, ஆ, என் கம்பெனில சீஃப் எக்ஸிகியூட்டிவா இருக்கீங்க. நல்ல சம்பளம் வேற வருது. இதை விட வேற எந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலை யாரு கொடுப்பாங்க? அந்த ஆளை கொஞ்சம் காட்டுங்களேன். இல்ல மகா, சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஆ, அது வந்து ஏன் மாமா பயப்படுறீங்க? சில பிரச்சனைகள் இல்ல, ஒரே பிரச்சனை. அது நீதானே பட்டன் சொல்ல வேண்டியதானே? நீங்க அவகிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க. பட்டன் போட்டு உடைக்க வேண்டியதானே மாமா? லீலா கொஞ்சம் சும்மா இரு லீலா. வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படியே பேசுறது? ஐயோ அக்கா, உனக்கு தெரியாதுக்கா. லீலா லீலா கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஐயோ, இவ எவ்வளவு பெரிய மோடி மஸ்தானுங்கிறது ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? மோடி மஸ்தானா? அது யாரு? உன் தாத்தா. லீலா, will you please stop it? இளவரசி ப்ளீஸ் கம். இங்க வாங்க. சுப்பிரமணிய நம்பி நான் என் கம்பெனியை ஒப்படைச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெங்களூர் கம்பெனியோட 25 crores பிசினஸ் டை அப் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் என் கம்பெனியோட பிசினஸ் டர்ன் ஓவர் மட்டும் 120 crores ஆயிருக்கு. வேகமா வளர்ந்துட்டு இருக்கோம். பொய் சொல்லல. இதெல்லாம் சுப்பிரமணி என் கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாத்தியமாச்சு. சுப்பிரமணிக்கு நேச்சுரலாவே மேனேஜ்மெண்ட் டேலண்ட் இருக்கு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால நான் அவரை நல்லா வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? தப்பே இல்ல. அப்ப நீங்களே அவரை கேளுங்களேன், ஏன் இந்த வேலையை வேண்டான்னு சொல்றாரு? இவரை நம்பி நான் கோடி கணக்குல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இளவரசி. You cannot just walk away like this. இத விட்டுட்டு வேற நல்ல வேலைக்கு போறேங்கிறாரு. இவரோட தகுதிக்கு படிப்புக்கு இதை விட நல்ல வேலை, இதை விட நல்ல சம்பளம் இந்தியால வேற யாரால கொடுக்க முடியும்? நான் என் பிசினஸை இழுத்து மூடிட்டு சாமியாரா தான் போகணும். ஓ, அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? என் மாமா உனக்கு அடிமையா வேலை செய்ய மாட்டாரு. இப்ப சொல்றேன், அவர் சொந்தமா தொழில் ஆரம்பிப்பாரு, ஓஹோன்னு வருவாரு. லீலா, சொந்தமா அவர் என்ன தொழில் ஆரம்பிப்பாரு? என்ன தெரியும் உங்க மாமாவுக்கு? என்ன படிச்சிருக்காரு உங்க மாமா? டிகிரி ஹோல்டரா? MBA முடிச்சிருக்காரா? இல்ல மறுபடியும் ஓட்ட போறாரா? ஸ்நாக்ஸ் வியாபாரம் பண்ண போறாரா? இல்ல மறுபடியும் கடைக்கடையா ஏறி இறங்க போறாரா? நான் கொடுக்கிற சம்பளம் அதுல வருமா? ஏன் வராது? ஆல் இண்டியா புகழ் அம்பானியே கூல் ட்ரிங்க்ஸ் கலக்கி வித்துதான் கோடீஸ்வரர் ஆயிருக்காரு. அது இவரால முடியாதா? ஒரு பாட்டுல குப்பை தொட்டில இருந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இது சினிமா கிடையாது. ஏமாமா, உங்களால முடியாது? சோபா, இப்பவே எனக்கு கண்ணை கட்டுதே. உன்னதான் பேச வேண்டான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல. கொஞ்ச நேரம் சிரிப்பு காட்டாம இரு. நாங்க இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஏய், என்ன பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? அக்கா, என்னக்கா இவ? லீலா சும்மா இரு. மகா, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. ஆனா இவரை நம்பி நீங்க கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. அவர் உங்ககிட்ட வேலை செய்யறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இனிமே ஆபீஸ்க்கு வரமாட்டேன், வேலை செய்ய மாட்டேன்றதெல்லாம் அவரா எடுத்த முடிவு. நான் இவரை இந்த விஷயத்துல வற்புறுத்தல. எங்க பாரு, இப்ப யார் கட்சி நீ? லீலா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா நீ? இங்க பாருமா லீலா, நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசு விட்டு பேசிட்டு இருக்கிற விஷயத்த கட்சி அது இதுன்னு சொல்லி அரசியல் ஆக்காத. இளவரசி எவ்வளவு நியாயமா பேசுறாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு நிரந்தரமா பிடிச்சிருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பைத்தியம். லீலா, நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே அபத்தமா தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அழுவீங்க. அப்ப நினைப்பீங்க லீலா சொன்னது எவ்வளவு கரெக்ட்னு. இளவரசி, நான் இது பாருங்க, உங்க வேலை விஷயத்துல நான் மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, மகா எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்க நஷ்டம் அடைய நான் விட மாட்டேன். 2வது, ஒரு நல்ல தொழிலாளியை எந்த முதலாளியும் இழக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நாமளும் கம்பெனியை வச்சு நடத்திருக்கோம்லங்க. நல்ல தொழிலாளிங்க நம்ம கம்பெனியை விட்டு போனப்போ நம்ம எவ்வளவு நஷ்டத்தை பார்த்திருக்கோம். இப்ப அந்த மாதிரி தானே மகாவும் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ திடீர்னு வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க? இனிமே அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. முதல்ல போய் வேலைக்கு கிளம்புங்க, போங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் இளவரசி. ஜட்ஜ்மெண்ட்னா இப்படிதான் இருக்கணும். சரி, என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய், ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, பொம்பளைனா ஒண்ணு மாதிரி இருக்கவே கூடாது.
ஆக்சுவலி லீலா உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்ன பார்த்தா உனக்கு இவ்ளோ பயம்? ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலி. புத்திசாலியா இருக்கிறதுல என்னமா தப்பு? ஒரு புத்திசாலிதான் அணுகுண்ட கண்டுபிடிச்சது. ஒரு புத்திசாலிதான் இந்த உலகத்தை அழிக்க போறது. ஒரு புத்திசாலிதான் இந்த குடும்பத்தை அழிக்க போகுது. அதான் புத்திசாலிகளை கண்டாலே எனக்கு அலர்ஜி. இதுக்கு மேல உன்கிட்ட பேசினா வேஸ்ட். சுப்பிரமணி, நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. சரிமா. இளவரசி தண்ணி கேன்சல். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நேத்திக்கு எனக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் கேபினுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பிச்சிட்டேன் சார். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேற்று என்ன சார் லீவ் போட்டீங்க? ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது, அதான் வர முடியல. குட் மார்னிங் சார். மார்னிங்மா. நேத்து நீங்க வராததுனால ஆபீஸ் மாதிரியே இல்ல சார். ஏமா? மகா மேடம் எங்களால சமாளிக்கவே முடியல சார். செகண்டுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி மணி வந்தாச்சா மணி சார் எங்க போனாரு, ஏன் ஃபோன் எடுக்கலன்னு பிச்சு எடுத்துட்டாங்க சார். சார் நேற்று மேடம் கிட்ட அர்ஜென்ட்டாக ஒரு செக்கில் சைன் வாங்க போனேன் சார். கெட் அவுட்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். அல்லு கழண்டு போச்சு சார். மேடத்தை இப்படி பார்த்ததே இல்லை சார். நேத்து மேடம் வாட்ச்ல மணியை பார்த்ததை விட மணி சார் வராருன்னு பார்த்தது தான் சார் ரொம்ப அதிகம். சார் மேடத்தால ஒரு நிமிஷம் கூட உங்களை பார்க்காம இருக்கவே முடியல. ஆமா சார். மணி, அங்க என்ன பண்றீங்க? நேத்து லெட்டர்ஸ் வந்ததான்னு கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன். நிறைய வேலை இருக்கு. சார் பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. சார் தயவு செஞ்சு இனிமே நீங்க லீவ் போடாதீங்க சார். போட்டீங்கன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை. ப்ளீஸ் ஸ்டாப் இட். உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? ஏன் தேவையில்லாத விஷயத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள மாதிரி நான் இங்க ஒரு ஸ்டாஃப். உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ மேடம் அதே தான் எனக்கும் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் நடந்ததுல. எஸ் சார். அதனால தான் மேடம் என்ன தேடி இருப்பாங்க. சார் மேடம் செல்போனில் லேட்டஸ்ட் ரிங்டோன் என்ன வச்சுக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க சார். என்ன ரிங்டோன் வச்சிருக்காங்க? சார் அது சஸ்பென்ஸ். நீங்க எதுவும் கண்டுக்காம உள்ள போங்க. நான் மேடம் ஃபோனுக்கு கால் பண்றேன், அப்ப பாருங்க. ஏய், இப்ப மணி சார் அவர் ரூமுக்கு போயிட்டார்ல, இன்னும் 2 நிமிஷத்துல மேடம் அவர் ரூமுக்கு போவாங்க பார். ஏய், நீ தப்பா சொல்லிட்ட. 2 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷத்துலயே போயிட்டாங்க. மணி, ஏன் நேத்து ஒரு ஃபோன் கூட பண்ணல? இத பாருங்க, வீட்லயே நம்ம இத பத்தி 1.5 மணி நேரம் பேசியாச்சு. வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க. நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பிஸி. இல்ல இப்பதான் உங்களுக்கு வைஃப் திரும்ப வந்திருக்காங்க, பேசுறதுக்கு நிறைய இருக்கும், அதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக பழகுனவங்கள மறக்கிறது நியாயமா? அப்படிதானே நான் கேட்டேன். அதுக்கு இத பாருங்க, வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லுங்க. பேசுறதுக்கு நிறைய இருக்கு, ஆனா நீங்க எங்க பேச விடுறீங்க என்ன? நான் உங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தா நீங்க இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வராம தான் இருந்திருப்பீங்க, கரெக்டா? அதான் வந்துட்டே இல்லம்மா. வேலையை கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன் வேலை எல்லாத்தையும் நான் நேத்தே பார்த்து முடிச்சிட்டேன். உங்க வேலை தான் பாக்கி இருக்கு. எனக்குன்னு யார் இருக்கா? யாருக்காக நான் ஆபீஸ்க்குலாம் லீவு போட்டு வீட்ல ஜாலியா இருக்க முடியும்? வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு. காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம். ஹலோ. சாரி மேடம், கிளைண்ட் போடுறது பதில் மாத்தி உங்களுக்கு போட்டுட்டேன். உனக்கு என்ன இவ்வளவு கேர்லெஸ்னஸ்? ஒழுங்கா லைன் போட தெரியாதா? ஒழுங்கா லைன் பார்த்து போடு. சாரி மேடம். என்னடி? ஒழுங்கா லைன் போட தெரியாதா? பார்த்து லைன் போடுன்னு மேடம் திட்டுறாங்கடி. பின்ன அவங்க லைன் போட்டுட்டு இருக்கும்போது நீ கிராஸ் பண்ணா? மகா, என்ன இது ரிங்டோன்? காசு பணம் துட்டு மணி மணி, சூப்பர் சாங் மணி. உலகத்திலேயே பணம் தான் முக்கியம்னு சொல்ற சாங் நீங்க கேட்கவே இல்லையா? ஓஹோ, இந்த பாட்டு மணிக்காக வச்சீங்களா இல்ல என் பேர் மணிங்கிறதுக்காக வச்சீங்களா? புரியுதுல்ல, அப்படியே புரியாத மாதிரி கேக்குறீங்க. விஷயம் எனக்கு புரிஞ்சா பரவாயில்ல. ஆபீஸ் முழுக்க நார் அடிக்குது. ஐ டோன்ட் கேர் மணி. எனக்கு பிடிச்சத நான் செய்ய இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் நான் ஏன் கேட்கணும்? அவங்க தான் என்ன பார்த்து பயப்படணும், நான் அவங்களுக்கு பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. ஓஹோ, ஆமா, அப்ப நீங்க யாருக்கு தான் பயப்படுவீங்க? யாருக்கும் இல்ல. யாருக்கு நான் பயப்படணும்? உங்க மனசாட்சிக்கு. மணி, மனசாட்சிக்கு நான் ஏன் பயப்படணும்? மனசாட்சி என் ஃப்ரெண்டு, எனிமே இல்லையே.
நீங்க ஏதோ புது ரூட்ல போயிட்டு இருக்கீங்க மகா. அது எனக்கு சரியா படல. மணி, அதனால தான் சொல்றேன், ஏன் கூட டிராவல் பண்ணுங்க. அப்பதான் ஏன் ரூட் என்னன்னு உங்களுக்கு புரியும். இத பாருங்க மகா, நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வரல. வாட்? ஆபீஸ்க்கு வரலையா? நோ சான்ஸ் மணி. நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்துதான் ஆகணும். சீ, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆபீஸ் லீவு. என்ன பேச்சே காணும்? நாளு, கிழமை, தேதி எதுவுமே ஞாபகம் இல்ல போல் இருக்கு. நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. I hate this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும்? இத பாருங்க மகா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கிறது சரியில்லை. நான் உங்களோட ஆபீஸ் ஸ்டாஃப் மட்டும்தான். என்ன நீங்க அந்த லெவல்ல தான் வைக்கணும். இது வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையில என் இளவரசி வந்துட்டா. எனக்குன்னு நிறைவேற்ற என்னோட கடமைகள், பொறுப்புன்னு நிறைய இருக்கு. எப்பவுமே நம்ம லிமிட்டுக்குள்ளதான் இருந்தோம். ஆனா ஊர் உலகத்துக்கு நான் எப்பவும் பயப்பட்டதில்லை. இனிமே அப்படி இருக்க முடியாது. நான் என் வைஃப்க்கு பயப்படுறது மட்டும் இல்ல, அவளுக்கு பிடிக்காத காரியம் எதையும் நான் செய்ய தயாராவும் இல்ல. அதெல்லாம் எனக்கு புரியுது மணி. யாரு இல்லன்னு சொன்னா? ஆபீஸ்க்கு மட்டும் லீவு போடாதீங்கன்னு சொன்ன. புரிஞ்சுக்கோங்க மகா, எத்தனை நாள் தான் நான் லீலா வீட்லயே இருக்கிறது? அது எனக்கு இளவரசிக்கு தான் அசிங்கம். அதனால நான் உடனடியா தனி வீடு பார்த்தாகணும். அது கரெக்ட் மணி. அந்த லீலா இருக்காளே, உங்களை ரொம்ப குழப்புறா. அவ உயரத்தை விட அவ நாக்கு தான் டபுள் உயரமா இருக்கு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நீங்க அந்த வீட்ல இனிமே இருக்க கூடாது. கரெக்ட்? அதனால எனக்கு லீவ் வேணும், வேற வீடு பார்க்கிறதுக்கு. ஐயோ, நீங்க எதுக்கு மணி வேற வீடு பார்க்கணும்? இவ்வளவு நாள் நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருந்தீங்க. இளவரசி அக்காவையும் அங்கே கூட்டிட்டு வந்துருங்க. ப்ராப்ளம் சால்வ். என்ன முழிக்கிறீங்க? பாருங்க, தயவு செஞ்சு இந்த யோசனையை தட்டி கழிக்க ஏதாவது புதுசா காரணத்தை தேடாதீங்க. நீங்க அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டா உங்க வைஃப் உங்க கூடயே இருப்பாங்க, ராஜலட்சுமி உங்க கூடயே இருப்பா, எனக்கும் உங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருக்கலாம்ல. ஸ்ருதியும் கூட இருப்பா. அதை விட பெரிய வீடு உங்களுக்கு எதுக்கு மணி? ப்ளீஸ் மணி, ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நீங்க வெளியே போனீங்கன்னா வாடகை, அட்வான்ஸ், தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, மண்டை காய்ச்சல், அந்த காய்ச்சல், ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, மெயின்டெனன்ஸ் பிரச்சனை. சும்மா ப்ளீஸ் மணி, சரின்னு சொல்லுங்க. எனக்காக நீங்க 2 விஷயம் செஞ்சா நான் இதை பத்தி யோசிக்கிறேன். என்ன? முதல்ல இந்த விஷயத்தை பத்தி நான் இளவரசி கிட்ட பேசணும். அவ இதுக்கு சம்மதிக்கணும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். சரி, ஓகே, டன். நெக்ஸ்ட். இந்த ரிங்டோனை நீங்க மாத்தணும். நாட் ஓகே, நாட் டன். இந்த ரிங்டோனை கேட்டு ஆபீஸ்ல கேவலமா சிரிக்கிறாங்க. அப்போ ஓகே. மகா, கொஞ்ச நேரம் நான் வேலை செய்யலாமா ப்ளீஸ்? வேலை செய்யுங்க, ஆனா லஞ்ச் டைம்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அது எனக்கு தெரியாது. மகா, மகா, ஓ, இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு புரியல. சொந்தமா முடிவெடுக்க தெரியாது அவருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இளவரசி இளவரசி இளவரசி. இளவரசியா இவருக்கு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் பதவி கொடுத்தா இளவரசியா இவருக்கு சம்பளம் கொடுக்கறா? இல்ல இந்த இளவரசி தான் இத்தனை நாள் இவரை காப்பாத்தினாளா? இல்ல மணி, நீங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்க. உங்க கூட யார் தங்கினாலும் கவலை இல்ல. நீங்க என் கெஸ்ட் ஹவுஸ்ல என் கஸ்டடியில தான் தங்குறீங்க. அப்படி தங்கல, இந்த மகா யாருன்னு உங்களுக்கு காட்டுவேன்.
விஷயத்தை சொல்லுங்க. அருள் செத்து போனதோட நம்ம பூஜா கிட்ட இருந்த பண பறிக்க இருந்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்றது? பூஜாவோட முயற்சியால் இப்போ தமிழரசியும் மோகன் சர்மாவும் கூட அடிக்கடி சந்திக்கிறாங்க. அதனால் ஒருத்தரை ஆத்திரப்படுத்தி இன்னொருத்தர்கிட்ட பணம் பறிக்கிற திட்டமும் கட்டாயி போச்சு. அந்த பூஜா குழந்தைய பெற்று கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடுவா. இனிமேல் யார்கிட்ட பணம் கேட்கறது? இப்படி சிரிச்சா தம்பி, அவங்கள மடக்கிறதுக்கு அவங்கள்ட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்கு 1008 வழிகள் இருக்கு. எப்படி சார்? எப்படி சார்? ஏன் தம்பி, எதுக்கு இத்தனை எப்படி? சரி, எப்படி சார்? இப்போ புதுசாக ஒரு காரை வாங்கி கேரேஜிலே நிறுத்தியிருந்தோம்னா அதுக்கு எந்த பழுதும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகாமல் அப்படியே புதுசாகவே இருக்கும். நிறுத்தி வைக்கிறதுக்காகவா கார் வாங்குகிறோம்? அதே மாதிரி தான் நம்ம தலையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று. அந்த மூளையை செலவழிக்கலனா பிரயோஜனம் இல்லை. அதை தேய்க்கத்தான் அபூர்வமான விஷயமெல்லாம் கிடைக்கும். சார், நாங்களாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கற்றுக்குட்டீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னால் நாங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், பூஜா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து என்னை மிரட்டிட்டு போனான். அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சிங்களா? நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எந்த தடையும் கிடைக்கல சார். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சார். அதுக்குத்தான் காரை பற்றியும் மூளையை பற்றியும் உதாரணம் சொன்னேன். இவ தான் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து என்னை மிரட்டிட்டு போனவ. இவளை எப்படி கண்டுபிடிச்சிங்க? எந்த தடையும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதில் தான் 1008 ஓட்டைகள் இருந்தது. என்னை மிரட்டிட்டு போன இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியாவில் தான் இருக்கணும்னு இங்கே உள்ள ஸ்டேஷன்ல எல்லாம் எத்தனை லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னு விசாரிக்க சொன்னேன். ஒரு லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட இந்த சுற்று வட்டாரத்திலே இல்லைன்னாங்க. அப்போ வந்தவ போலீஸ் இல்லை, போலிதான்னு முடிவு பண்ணினேன். அவள் போலியாக இருந்தால் போலீஸ் ட்ரெஸ்ஸு எங்கேயாவது வாடகைக்கு எடுத்திருக்கணும். வடபழனியில் சினிமா கம்பெனிகளுக்கு ட்ரெஸ்ஸு வாடகைக்கு கொடுக்குற கடைக்கு போனேன். அங்கே போய் பூஜா படத்தை காமிச்சேன். நான் போன முதல் கடையிலேயே அவள் ஃபோட்டோவை பார்த்ததும் அவள் கூட இன்னொரு பொண்ணு வந்து வாடகைக்கு போலீஸ் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனதாக சொன்னாங்க. இது எனக்கு தோணாமல் போச்சே. அவங்க வந்தது வாடகை கார். அந்த நம்பரை நான் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருந்தேன். என் வீட்டுக்கு 2 பேரும் வாடகை காரில் வர்றாங்கன்னா ஏதோ பக்கத்தில் உள்ள ட்ராவல்ஸில் தான் கார் எடுத்துருக்கணும். உடனே பக்கத்தில் உள்ள ட்ராவல்ஸில் அந்த குறிப்பிட்ட தேதியில் 2லேருந்து 3 மணிக்குள்ளே யார் வளசரவாக்கத்துக்கு ட்ரிப் அடித்தாங்கன்னு விசாரித்தேன். டீட்டெயில் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த நெட்டு மூலமாக அவள் ஃபோட்டோவும் கிடச்சிது. அந்த பொண்ணு பேர் தான் மகா. சார், நீங்கள் நிஜமாவே புத்திசாலி தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த பாருங்க, மகாவும் பெரிய பணக்காரி தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கிளைண்ட்டு. ஒரே ஒரு ஆள் இல்லை, பூஜா மகா 2 பேர் நம்ம கைக்குள்ள. அப்படின்னா மகாவையும் பணம் கேட்டு மிரட்ட போகிறோமா? சும்மா இருந்து என்னை சீண்டினவளுக்கு வேற என்ன தண்டனை? தம்பி, நான்லாம் வேலியில் போன ஓனான வேஸ்டியில் எடுத்து போட்டுக்கிறவன். அது ஏன் மேலே தாவி வந்துச்சுன்னா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? இனிமே மகா சொத்து நம்ம சொத்து. வாவ், ஆட்டம் மறுபடியும் சூடு பிடிக்குது. எப்போ சார் ஆரம்பிக்க போகிறோம்? அது சரியான சந்தர்ப்பம் வரும்போது. அது வரைக்கும் மகாவை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் சேகரிக்கணும். ஓகே சார். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். போயிட்டோங்க. என்னடா செல்லம், என்ன பார்க்குற? என்ன அப்பாவை பார்க்கணுமா உனக்கு? இது பாரு அப்பா வந்தாச்சு. அப்பாவுக்கு குட் ஈவினிங் சொல்லு. என்னம்மா, எதுக்காக அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒன்றும் இல்லைங்க,
பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் லீலாவும் பார்த்துட்டு வந்தோம். சரி, டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வாடகை அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எவ்வளோ கேட்குறாங்க? வாடகை வந்து 15,000மா. அட்வான்ஸ் 10 மாச வாடகை கொடுக்கணுமா? குழந்தை கூட இப்பெல்லாம் 9 மாசத்துல பிறந்துருது. ஆனா இந்த 10 மாச வாடகை அட்வான்ஸை மட்டும் யாரும் மாத்தவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம் இப்போ? நீங்க தான் சொல்லணும். 3 பேருக்காக 15,000 ரூபாய் வாடகையில வீடு பார்க்கணுமான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. இந்த அட்வான்ஸ் பணம், வாடகை பணம் இதெல்லாம் சேர்த்து வச்சாலே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கே. இப்போ நான் பேசலாமா? சொல்லுங்க. காலையில மகா என்கிட்ட பேசினாங்க. மகா வீட்டில் மகாவும் அவங்க அத்தை பொண்ணு ஸ்ருதியும் மட்டும்தான் தங்கியிருக்காங்க. ஸ்ருதி தான் நம்ம ராஜலக்ஷ்மி இத்தனை நாள் பார்த்துக்கிட்டா. அவங்க வீட்டை ஒட்டியே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நல்ல பெரிய கெஸ்ட் ஹவுஸ். அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நான் இத்தனை நாள் தங்கியிருந்தேன். வாடகையும் இல்லை, அட்வான்ஸும் இல்லை. அது சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? உன்னையும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு தனி வீடு, இங்கே இருங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஊசி குத்திருச்சு. பார்த்து பண்ண. என்ன லீலா, ஊசி குத்துச்சா இல்லை நான் சொன்ன வார்த்தை குத்துச்சா? ரெண்டும் தான். சரியா தைக்கலனா அப்படிதான் குத்தும். நீங்க அங்க போய் தங்கனா இந்த ஊர் உலகம் பேசுற வார்த்தை இதை விட மோசமா குத்தும். பரவாயில்லையா? இது பாரு லீலா, வர வர நீ கிழவி மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு வயசான பரவாயில்ல மாமா, ஆனா ஊர் வம்புக்கும் ஊரா வாய்க்கும் வயசாகாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவரசி, இப்போ உன்னோட முடிவு என்ன? நீ என்ன சொல்ற? கம்பெனி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தரும்போது நாமளா ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு தான் எனக்கு தோணுது. அவ கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் கொடுக்க மாட்டா, அவளே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து மாமாக்கு சூப்பரா கம்பெனியும் கொடுப்பா. பரவாயில்லையா உனக்கு? லீலா, வர வர நீ ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்க. எங்க 2 பேருக்குள்ள அப்படி எதுவுமே இல்ல. என்னது? இத பார், எனக்கும் மகாவுக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். ஓஹோ, நடுவுல எதுவுமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாயிட்டீங்க போல. ஏய், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இதுக்கு மேல நீ ஏதாவது குதர்க்கமா பேசினா உன் கூட நான் பேசவே மாட்டேன். என்ன லீலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? எனக்கு அப்படிதான் தோணுது. நான் என்ன செய்ய? என்ன குத்தம் சொல்லாத. சரி, கெஸ்ட் ஹவுஸ் விஷயத்துல உனக்கு என்ன தோணுது? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ முடிவு பண்ணிக்கோ. நீ திறமைசாலியா புத்திசாலியான்னு நான் பாக்குறேன். ரெண்டும் ஒண்ணு தானே? அது எப்படி? திறமைசாலிக்கும் புத்திசாலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? ஒரு உதாரணத்துக்கு, எல்ஐசி பில்டிங்ல 14வது மாடியில இருந்து உன்னால மவுண்ட் ரோட்ல அடிபடாம குதிக்க முடிஞ்சா நீ திறமைசாலி. அப்படி குதிக்காம இருந்தா நீ புத்திசாலி. இப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ, நீ திறமைசாலியா புத்திசாலியான்னு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகணுமா வேண்டாமான்னு. வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. என்னங்க ரொம்ப யோசனையில் இருக்கீங்க? சில சமயம் ஏண்டா வளர்ந்தோம், குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. என்னாச்சுங்க? ஏன் இப்படி ஒரு மாதிரி வெறுத்து பேசுறீங்க? உன் தங்கச்சி அந்த மாதிரி பேசுறா. அவளால நம்ம மறுபடியும் பிரிஞ்சிருவோமோன்னு பயமா இருக்கு. என்னங்க நீங்க? அவளுக்கு நம்மள பிரிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. மகா பணக்காரி, எங்க உங்களை மயக்கி அவ தான் வலையில விழ வச்சிருவாளோன்னு பயப்படுறா. அவ சொல்றதுலயும் நியாயம் இல்லாம இல்லைங்க. இளவரசி, நீயுமா? இங்க பாருங்க, மகா கம்பெனில நீங்க வேலை செய்யறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அதே சமயம் லீலா மாதிரி எனக்கு எந்த சின்ன புத்தியும் இல்லை. மகா உங்களை பார்க்குற பார்வையிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதை நான் இன்னைக்கு கவனிச்சேன். எனக்கு அப்படி எதுவும் தெரியலையம்மா. உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அது எப்படி? எப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. எல்லா பொண்ணுங்களுக்குமே தான் கட்டின புருஷன் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது ஒரு பொறாம வரும். அதாங்க பொசசிவ்னஸ் ஏற்படும்.
அது எந்த நேரத்துல எப்படி வெளிப்படும்னே சொல்ல முடியாது. என்னதான் கட்டின புருஷனையும் அவரோட பழகுற பொண்ணையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணோட அன்புலையும் உரிமையிலையும் தான் நம்ம பொசிசிவ்னஸ் வெளிப்படும். இதுக்கு மேல எனக்கு எப்படி தெளிவா சொல்றதுன்னு தெரியல. இளவரசி, இந்த விவகாரத்துக்கெல்லாம் நான் வரல. ஆனா மகா அப்படிப்பட்டவ இல்லை. அவளுக்கு என் மேல ஒரு பாசம் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அவ உயிரை 2 தடவை காப்பாத்திருக்கேன். அதோட நன்றி உணர்ச்சியா கூட இருக்கலாம் இல்ல? நீயே சொல்லலையா, மகா எனக்கு ரத்தம் கொடுத்துருக்கா, நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு. ரத்தம் கொடுத்ததுக்கே இவ்வளோ பாசம் இருக்குன்னா நான் 2 தடவை உயிரை காப்பாத்திருக்கேன். அவ பாசம் காட்டுறது தப்பு இல்லையே. நீங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம்தான். ஆனா இத பாருமா, மகாவை நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அதனால ஏன் தரப்பு நியாயத்தை நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம லீலா பேசுறதுனால நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றேன். லீலா பேசுனதுனால தான் நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப ஏமா மகாவை பார்த்து பயப்படுற? நான் மகாவை பார்த்து பயப்படலங்க. ஆனா இந்த ஊர் உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க பேசுறதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? ஆனா நாம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி பண்ணவங்களுக்காக ஒரு நன்றி கடன் இருக்கணுமா இல்லையா? இப்ப எதுக்குமா வீண் பேச்சு? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? அவ கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டுருக்கா, போலாமா வேண்டாமான்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லு. வேண்டாம். அவ கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம போக வேணாம். நான் ஏன் சொல்றேன்னா, மகா உங்க முதலாளி. அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு நாம போனோம்னா அவங்க வேலை விஷயமா உங்களை எப்ப வேணாலும் கூப்பிடலாம். அதோட அது அவங்க வீடுங்கிறதுனால அவங்க வரதையும் போறதையும் நம்மளால தடுக்க முடியாது. நம்ம பிரைவசி போயிடும்னு நான் பயப்படுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இனிமேலாவது நம்ம பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அங்க போனா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு இல்லம்மா, இப்ப இருக்கிற நிலைமையில பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணலான்னு பார்த்தேன். நிம்மதிக்கு விலையா பணத்தை கொடுக்கலாங்க. ஆனா பணத்தை வாங்க நிம்மதியை விலையா கொடுக்க முடியாதுங்க. இந்த விஷயத்த நான் அவகிட்ட எப்படிமா சொல்றது? இதுல என்னங்க இருக்கு? ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா அவகிட்ட சொல்லிடுங்க. இது பாருங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம். இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.